வணக்கம் அக்கா. அப்போ நமக்கு இன்னைக்கு டே 16 ஆஃப் விட்டதை பிடிக்கிறேன்டா. பட் ஒர்க் அவுட் எதுவும் பண்ணல. அண்ட் பேக் டு அந்த ஃபார்ம் வரேன். அண்ட் இன்னைக்கு என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் ஒரு அனிமேஷன் அண்ட் கேமிங் இண்டஸ்ட்ரியிலேருந்து வர மாதிரி ஒரு ஈவெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபீட் காமிச்சது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணேன். பார்த்தா ஃப்ரீ தான். சரி ஓகே, ஈவெண்ட் என்னைக்கு நடக்குது? ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. சண்டே ஃப்ரீ அப்படிங்கிறனால காலங்காத்தால எழும்பி குளிச்சு ரெடியாகி ஃப்ரெஷ் ஆகி அப்படியே அங்கே கிளம்பிட்டேன். எப்படி போகணுன்னு நண்பர்கிட்ட கேட்டேன். நானும் வரேன் அப்படின்னு சொன்னார். சரி ஓகேன்னு சொல்லி மெட்ரோ போய் நண்பருக்காக வெயிட்டிஸு. அங்கே போனால் ஒரு 30 மினிட்ஸ் நண்பா அப்படின்னாரு. சரி ஓகே சொல்லி வெயிட் பண்ணேன். அப்புறம் ஒரு 1 hour கழிச்சு நண்பர் வந்தார். வந்தோடனே நண்பர்கிட்ட ஏறி அப்படி சில பல காசிப்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு அப்படியே குடு குடு கடுகடுன்ட்டு அப்படியே அங்கே போக வேண்டிய ஸ்பாட்டுக்கு போய் சேர்ந்துட்டோம். இங்கே வந்தால் பெருசாக இருக்குது. அங்கே வந்தால் என்னென்னமோ ஈவெண்ட்டெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. நாங்கள் கரெக்டாக இந்தியன் கேமிங் 2026 ஈவெண்ட்டுக்குள்ளே போயிட்டோம். இங்கே பார்த்தா காஸ்ப்ளே 2 3 ஈவெண்ட்ஸ்லாம் நடந்துருந்துச்சு. சரி ஓகே, ஜாலியாக தான் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டுலாம் இருந்தோம். ப்ளே ஸ்டேஷன்லேருந்தெல்லாம் வந்திருந்தாங்க. சரி ஓகேடா, என்னடா நடக்குதுன்னு பேசிக்காக ஃபஸ்ட்டு போய் ஒரு அப்சர்வேஷன் பண்ணோம். பார்த்தா ரிஃப்ளெக்ஸிங் கேம் இருந்தது. நண்பர் கார்த்திக் கலந்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனார். எவ்வளோ பிடிப்பேன்னு கேட்டேன். 4 பிடிப்பேன் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே, பிடிக்கிறாங்களா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பாட்டுக்கு ஓகே ப்ரோ சொல்லி சேலஞ்ச் பண்ணோம். பார்த்தா கரெக்டாக 4 பிடிச்சிட்டாருங்க. சும்மா சொல்லக்கூடாது, கெத்து தான். சரி ஓகே, நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போமே சொல்லிட்டு போய் நின்னேன். கேட்டாங்க 0ன்னு சொன்னேன். அதே மாதிரியே எக்ஸாக்டாக நான் எவ்வளோ பிடிச்சிருப்பேன்னு நீங்கள் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அந்த ஃபைனலி நான் எவ்வளோ பிடிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 தான். கையில் விழுந்தது கூட பிடிக்க தெரியல. கிட்டத்தட்ட சொல்ல போனால் நொட்டிக்கிச்சு போயிடுச்சு தம்பி, அந்த கதை தான். அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா விதவிதமாக ரகரகமாக டன் காஸ்டியூம் எல்லாம் போட்டு நின்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லி இந்த பக்கம் திரும்பி பார்த்தா ஒரு ஈவெண்ட் ஒன்று நடந்துச்சு. என்னன்னு கதையை கேட்டேன். தம்பி இங்கேருந்து ஒரு 6 கார்டு எடுக்கணும்ப்பா. அந்த 6 கார்டை கனெக்ட் பண்ணி நீ ஒரு கதை சொல்லணும். கதை நல்லா இருந்துச்சுன்னா ஒரு போஸ்டர் கார்டு கொடுப்போம் அப்படின்னாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லி நான் பாட்டுக்கு ஜாயின் பண்ணிட்டேன். கதையை சொல்கிறேன், அப்படியே ஒன்று கேட்டு போயிருங்க. அண்ட் ஆடியோ கொஞ்சம் கிளியர் இருக்காது, அதுக்கு மட்டும் கொஞ்சம் மன்னிச்சுஃபை. அண்ட் கம்மிங் பேக் டு கதை என்னன்னா, இந்த ஸ்டோரி ஸோ இது ஒரு லேப். இந்த லேப் ரோபோட் கிரியேட் பண்ணுறாங்க. பரவாயில்ல, இது பார்த்துருக்கணும். அந்த ரோபோட் கிரியேட் பண்ணுறது ஒரு பொண்ணு. அடுத்தது அகிம்சை அடுத்தது அந்த பொண்ணுக்கு ஜஸ்ட் ஏதாவது புதுசாக ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அதுக்காக அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு ரோபோ. ஒன்றுமே கேட்கல. அந்த டைம்ல ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் வார். ஸோ அந்த வார்க்காக இந்த பொண்ணை நம்மளால் ஏதாவது சாக்ரிஃபைஸ் பண்ண முடியுமா சொல்லி பார்க்குறது இந்த ரோபோட் கூட சேர்ந்து ஒரு டேங்கர் ஒன்று கிரியேட் பண்ணலாம். அந்த டேங்கரை கிரியேட் பண்ணிட்டு சரி ஓகே வார்க்காக நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணலான்னு நினைக்கும் போது அந்த ஈரானோட அதிபர்கிட்ட இந்த நாட்டிலேருந்து இவங்க குண்டு போட ஜூம் பண்ணி 8x ஜூம் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அங்கே அழகான ஒரு பையன் இருக்கான். இது கிரியேட் பண்ணது பொண்ணு. அங்கே இருக்கிற பையன் எனிமி. அந்த எனிமி மேலே இந்த பொண்ணுக்கு ஒரு லவ். அதனால் அட்டாக் பண்ணாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கா. அப்போ பார்த்து இதெல்லாம் என்னன்னு சொல்கிறது. அப்போ சரி ஓகே, ராஜா மேலே நம்ம அட்டாக் பண்ணலாம், அந்த நாட்டு மேலே அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படியே அந்த டான்ஸ் தான் பார்த்தா அவங்க ஒரு பையன் எப்படியா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. லைக் அவள் யோசிச்சுட்டே இருக்கா. அப்போதான் இந்த பொண்ணுக்கு ஒரு கால் டிடெக்டிவ் பண்ணதெல்லாம் போதும், கூட்டு கிளம்பிடு வாரம் முடிஞ்சிச்சு. என் கதை நல்லா இருந்துச்சா இன்ஸ்பிரேஷிங்காக இருந்துச்சானலாம் தெரியாது. ஆனால் கதை சொன்னதுக்காக ஒரு போஸ்டர் கார்டு ஒன்று கொடுத்தாங்க. கார்டு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி வாங்கி அப்படியே பாக்கெட்டில் சொல்லிவிட்டேன். அப்படியே வேறு என்னென்ன ஈவெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து சுற்றிக்கிட்டு இருந்தேன். அப்போ அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா டன் காஸ்டியூம் போட்டு அந்த தம்பின்னாரு. அவர் அப்படியே ஒரு சும்மா ஒரு கிளிப்பு மட்டும் எடுத்துக்கிட்டு திரும்பி பார்த்தா இந்த பக்கம் இந்த ஹேமர் வச்சு சுற்றியில் ஓங்கி அடிப்பாங்களே
அந்த கேமு. நண்பர் கார்த்திக் கலந்துக்கிறேன்னாரு. நம்ம வேறு ட்ரை பண்ணதில்லை. அதனால் ஃபஸ்ட்டு அவர் பார்ட்டிசிபேட் பண்ண நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ணியிருந்தார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட்டிஸில் விட்டு அவர் அப்படியே ஒரு கேப்பை வாங்கிட்டு வந்துட்டார். நானுமே போயிட்டு செகண்டா நான் தாண்டா இங்கே டேனு அப்படின்னு சொல்லிட்டு கேஜிஎஃப் ராக்கி மாதிரி ஓங்கி ஒரு அடித்தேன். ஆனால் அந்தளவு மார்க் எதுவும் போகல. பட் ஒரு 700 தாண்டிட்டேன். அது ஒரு பெருமையாக தான் இருந்துச்சு. சரி ஓகே, ஒரு தொப்பி கொடுத்தாங்க, அதையும் வாங்கிட்டு மூட்டை அங்கேருந்து கிளம்பிட்டேன். அப்படியே அந்த கேமெல்லாம் முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்தோன்னா புஸ்கும்னு சவுண்டு. என்னடான்னு திரும்பி பார்த்தா இங்கே ப்ளே ஸ்டேஷனில் கேமெல்லாம் ஆடலாம் போல். அப்படி நல்லா மாதம் யாரோ கேம் விளையாடிட்டு இருந்தாங்க. யாரா இது கேம் ஆடிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி பார்த்தா குட்டி பையங்க. நான் இந்த கன்சோல் இதோட என் வாழ்க்கையில் தொட்டது கூட கிடையாது. அந்த பையன் என்னமோ ஆட்டம் பாடுறான். செம சாக்கு எனக்கெல்லாம் பார்த்துட்டு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஆட்டத்தை பார்த்துட்டு இருந்தேன். அதுவும் அந்த பையன் கை வேறு டேமேஜாக இருக்குது. அந்த கை வச்சு செம ஆட்டம். சரி ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நானும் கொஞ்ச நேரம் அங்கேருந்து கேம் ஆடினேன். அப்படியே அந்த ஆட்டத்தெல்லாம் முடிச்சு திரும்பி பார்த்தா இங்கே ஸ்பைடர்மேன் கேங் கொஞ்சம் பேர் அட்டி போட்டுருந்தாங்க. அவங்ககிட்ட எல்லாம் கொஞ்ச நேரம் போய் கடலை எடுத்துட்டு அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஒரு தெரிஞ்ச மூஞ்சா இருந்துச்சு. யாருன்னு பார்த்தா நம்ம ஜஸ்டிஜி நண்பர். அவரை சிரிப்பு பயங்கர சிரிப்பில் அப்படி பிஜிஎம்ஐலாம் ஆடிட்டு இருந்தார். சரி நம்ம அந்த கேம் பிளே எல்லாம் இதெல்லாம் பார்த்ததில்ல. சரி ஓகே, இன்றைக்கி லைவாக இருந்து பார்ப்போம்னு சொல்லிட்டு நண்பர் ஆட அப்படியே நானும் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருந்ததை அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். நல்லா ஜாலியாக தான் போயிட்டு இருந்துச்சு. நல்லா ஜாலியாக ஆடிக்கிட்டு இருந்தவர் திடீர்னு பாஸ் ஆகிட்டார் போல். என்ன நினச்சாலும் தெரியல, 10க்கு 10 ஸ்டெப்பெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி இப்படின்னு அவர் ஆடுறதை பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். ஆனால் நல்லா ஜாலியாக தாங்க இருந்துச்சு. இங்கேருந்து திட்டுறாங்க வறக்கிறாங்க, ஜாலியாக செம ஜாலியாக இருந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் ஆட்டம் முடிஞ்ச உடனே அப்படியே அவங்க நம்ம அண்ணனை போய் பார்த்து ஒரு செல்ஃபியெல்லாம் எடுத்துகிட்டு இதுக்கு மேலே அங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஈவெண்ட் பெருசாக இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன். பட் சின்னதாக தான் இருந்துச்சு. அதனால் எல்லாரையும் பார்த்து ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே நைட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி ரூமுக்கு வந்து இன்றைக்கான நாளை ஷார்ட் பண்ணிக்கிறேன். குட் நைட். இது ஒரு பெத்த சைஸ் வீடியோ. இவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்கன்னா அந்த லைக்கும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. இத்தனை நாள் போராட்டத்துக்கு பிறகு ஒரு 70 சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி.